ஹாயால் நம்ம வீட்டில் நேற்று சின்ன ஃபேமிலி கெட் டுகெதர்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன சாப்பாடு செஞ்சிருந்தோம்னா மோர், கறி வறுவல், தயிர் வெங்காயம், அவிச்ச முட்டை, மாங்காய் மண்டி, வாழைத்தண்டு கூட்டு, நாட்டுக்கோழி குருமா, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் லெக் பீஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை தான். இது கூட வந்துட்டு ரசம், பிரியாணி, அதுக்கப்புறம் அவியக்கறி. இந்த மாதிரி குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சிரித்து பேசி மாதிரி எல்லாருமா இருந்து சாப்பிட்றது வந்துட்டு ஒரு தனி ஹாப்பினஸ்ன்னு நான் முன்னாடியே என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதை நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு என்னோட அப்பா, அண்ணன், தம்பி, மாமா அப்படின்ட்டு மோஸ்ட்லி எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா ஜென்ஸுமே படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்காகவோ பிஸ்னஸ்க்காகவோ அப்ராடுக்கு போயிட்டு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ 1 இயர்க்கு ஒன்ஸோ தான் வருவாங்க. அவங்க கூட இந்த மாதிரி குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்துட்டு எங்களுக்கு பெரிய விஷயம். என்னடா எப்போ பார்த்தாலும் விருந்து விருந்து அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் வந்துட்டு நார்மலாக ஈஸியாக டெய்லி லைஃப்பில் நடக்கிறது வந்துட்டு எங்களுக்கு எப்பயாவது ஒன்ஸ் நடக்குது. ஸோ அதை நாங்கள் செரிஷ் பண்ணுறோம். இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்க உங்களோட உறவுகள், சொந்த பந்தங்களோட நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட கடைசி சாத்திக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். டாடா.